நம்ம ஒரு காரைக்குடி சேனலில் இன்றைக்கி குட்டீஸ்களுக்கெல்லாம் பிடிச்ச மொசரல்லா சீஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ அம்மா செய்ய போகிறாங்க. சீஸ் செய்கிறதுக்கு 1.5 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அது கூட வினிகர் 50 ml எடுத்திருக்கேன். பால் இளம் சூடாக இருக்கணும். பன்னீருக்கு மாதிரி கொதிக்கக்கூடாது. பாலை அடுப்பில் ஏற்றினோன்னே கையை வச்சு பார்த்தீங்கன்னா லைட்டு சூடு இருக்கணும். அதோடு ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு வினிகர் ஊற்றிக்கங்க. வினிகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. பாலை நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். மறுபடியும் நீங்கள் வினிகர் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க. நல்லா திரள ஆரம்பிக்கும். நல்லா சவு மாதிரி வர ஆரம்பிச்சிரும். பாருங்கள், நல்லா திரள ஆரம்பிச்சிருச்சு. சீஸ் திரண்டு வர ஆரம்பிக்குது பாருங்கள். பார்த்தீங்கன்னாவே தெரியும். நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், பால் தனியாக சீஸ் தனியாக பிரிய ஆரம்பிச்சிருச்சு. எடுத்த 50 ml வினிகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா தெரியும். நல்லா கரண்டியை வச்சு நல்லா கிண்டணும். கிண்டில வினிகர் எல்லா பக்கமும் போயிட்டு பால் திரள ஆரம்பிச்சிருது. நமக்கு ஜவ் மாதிரி கிடைக்கும். சீஸ் வீட்டில் ஈஸியாக செய்யலாங்க. எல்லாருமே செய்யலாம். ரொம்ப ஈஸி தான். வீட்டிலேயே செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். பாருங்கள், எந்த அளவுக்கு நமக்கு சீஸ் தனியாக வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா இந்த அளவுக்கு வந்துடும். இப்போ நமக்கு சீஸ் தனியாக பிரிஞ்சிருச்சு. இந்த மீதி இருக்க தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். சாம்பார், புளிக்குழம்பு எது வச்சாலும், சூப்பு எது வச்சாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தாக இருக்கும். ஆரோக்கியமான உணவும் கூட. இப்போ இந்த அளவுக்கு ரெடியானோன்னே நம்ம வடிகட்டி சீஸ் தனியாக எடுத்துக்கலாம். தண்ணியை தனியாக பிரித்து எடுத்ததுக்கப்புறம் சீஸ் ரெடி ஆகிட்டு இருக்கல, நம்ம தண்ணி பொறுக்கிற சூடாக சுடு தண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும். சீஸை நம்ம வடிகட்டி எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், அது எவ்வளோ ஜவ் மாதிரி வருதுன்னு. இந்த மாதிரி ஜவ் மாதிரி வரணும். இப்போ நம்ம சுடுதண்ணி ரெடி பண்ணி கை பொறுக்கிற சூடில் சுடுதண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. பால் தனியாக வந்துருச்சு. இப்போ நம்ம வெந்நீரில் ஃபஸ்ட்டு போடலாம். பொறுக்கிற சூடு கை வைக்கிற பதத்தில் வெந்நீர் வச்சு அதில் போடுங்க. சீஸில் உள்ள பால்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துடும். நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு அதிலே போட்டுக்கலாம். வெந்நீரில் போட்ட சீஸ் எடுத்து நல்லா பிசைஞ்சு இழுத்து அதில் உள்ள பால் பூரா வெளியில் வர அளவுக்கு நல்லா தண்ணியில் போட்டு அமுக்கி எடுங்க. நல்லா இழுத்து பிசைஞ்சிங்கன்னா சீஸ் சூப்பராக இருக்கும். சுடுதண்ணியில் போட்டதுக்கப்புறம் ஐஸ் வாட்டரில் போடுங்க. ஐஸ் வாட்டரில் போட்டு அதே மாதிரி 2 நிமிஷத்துக்கு நல்லா போட்டு பிசைஞ்சு உள்ள பால் அதே மாதிரி எடுத்துக்கலாம். பாருங்கள், பச்சை தண்ணியில் போட்டு அதில் உள்ள பால்லாம் வெளில வந்துடுது. பச்சை தண்ணியெல்லாம் ஐஸ் வாட்டருங்க. அடுத்து சுடுதண்ணியில் போட்டுக்கோங்க. போட்டு கொஞ்சம் நேரம் எடுத்ததுக்கப்புறம் சீஸ் ரெடி ஆயிடுச்சு. நமக்கு இப்போ 1.5 லிட்டர் பாலில் 150 கிராம் அளவு சீஸ் கிடச்சிருக்குங்க. சூப்பராக இருக்குது. இதை நம்ம ஒரு பாலித்தீன் கவரில் போட்டு ஏர்டைட் பண்ணி வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் வச்சுட்டு நீங்கள் தேவையானப்போ யூஸ் பண்ணிக்கலாம்.
பாருங்கள், இந்த மாதிரி பாலித்தீன் கவரில் போட்டு நல்லா அதை வந்து உங்களுக்கு சதுரமாக வேணுமா செவ்வகமாக வேணுமோ அந்த டைப்பில் வச்சுக்கலாம். மடித்து பாலித்தீன் கவரில் ஏர் டைட் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இப்போ ஃப்ரிட்ஜில் 2 மணி நேரம் வச்சு எடுத்தாச்சு. பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. நம்ம வந்து துருவுற அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பீஸா செய்யலை யூஸ் பண்ணிக்கலாம். பசங்களுக்கு ப்ரெட் வச்சு சாண்ட்விச் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதுலேயும் யூஸ் பண்ணிக்கலாம். சீஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம காய் துருவுறதில் சீஸை நல்லா துருவி எடுத்துக்கலாம். பாருங்கள் எப்படி துருவி வருதுன்னு. இதை வந்து நம்ம பீஸாவில் மேலே தூவிக்கலாம். வாவ், மொசரெல்லா சீஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா நூல் நூலாக இருக்குது. சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ஆரோக்கியமான சீஸ் வீட்டிலேயே செஞ்சு கொடுங்க. ப்ளீஸ் சப்போர்ட் அஸ் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. வாழ்க வளமுடன்.